ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இன்றைக்கி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இலையில் வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். பூரண கொழுக்கட்டை தான். அதுவே இலையில் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன். துருவின தேங்காய் தான். ஒரு கப் எடுத்துகிட்டு இது ட்ரையாக எடுத்துக்கோங்க. பேனில் ஆயிலெலாம் எதுவும் போடக்கூடாது. சும்மா ட்ரையாக எடுத்துகிட்டு நம்ம துருவின தேங்காயை அதை சேர்த்து அப்படியே வறுத்துட்டுருங்க. நமக்கு பூரணத்துக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெல்லம் போடுறோம். வெல்லம் ரொம்ப வேண்டாம், அவங்கவுங்க தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு அளவெல்லாம் இல்லை. இது கொஞ்சம் எள் வறுத்து வச்சுருக்கேன். அந்த வறுத்து வச்சுருந்த எள்ளை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இது வேர்க்கடலை பருப்பு, நிலக்கடலை பருப்பு வறுத்தது தான் இதுவும். நம்ம ட்ரை நட்ஸு உங்களுக்கு வேறு எது பிடிக்குதோ அது போட்டுக்காங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை போட்டிங்கன்னா அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளும் அதுவும் சேரும்போது வாசனையும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் சத்தும் அதிகமாக தான் இருக்குது. அதனால் இதை போட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா அந்த வெல்லம் அப்படியே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே போடாதீங்க. சும்மா சூட்லேயே அந்த வெல்லம் அப்படியே இலகி வரும். இலகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். பாருங்கள், இந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள். அந்த வெல்லம் அப்படியே மெல்ட் ஆகிட்டு இந்த கலரே அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக ஆற வச்சுருங்க. அது ஆறும்போதே நம்ம இன்னொரு வெள்ளை கலர் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். அப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சைட்லேயே சுடு தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது தண்ணி வேணுமானா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை மாவு வேணால் மாவு சேர்த்துக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கிளறிக்கலாம். அது அவங்க கிளறும் போது வர பக்குவத்தை பொறுத்து வரும். கொஞ்சம் அதில் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அது நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு. அதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒட்டாமையும் வரும் கொழுக்கட்டை. இப்போ இதில் நான் ரெடிமேட் மாவு தான் வாங்கினேன். ஸோ ஒரு கப்பு மாவு சேர்த்து நல்லா தண்ணி சுட்டோடனே இதில் போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மரக்கரண்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா சுடும், ரொம்ப அந்த ஆவியெல்லாம் கைக்கு அடிக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ராவாக மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக வரணும்னா ரொம்ப நேரம் வச்சு அடுப்பில் கிளற மாதிரி இருக்கும். நம்ம அவ்வளோ நேரம்லாம் வைக்க தேவையில்ல. கொஞ்சம் அந்த மாவு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஸ்டவ்வில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. எல்லா இடமும் நல்லா சேர்த்து இறக்கி வச்சு கூட அதை நல்லா கிளறி விடுங்க. அந்த மாவை ஒன்று போல் அது இதுலேயே அந்த மாவு கொஞ்சம் பாதி வெந்துடும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யும்போது பிசு பிசுன்னு ஒட்டாது, நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா மாவு எப்படி இருக்குன்னு. அந்த எண்ணெயும் அந்த கொஞ்சோண்டு சால்ட்டும் போடும்போது அதோட அந்த மாவோட டேஸ்ட்டும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இது. இப்போ இந்த பூரண கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டைன்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஊரில் பூவரச இலைன்னு ஒரு இலை இருக்கும். ஸோ அதில் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா ஓலையில் வச்சு செய்வாங்க, பனை ஓலை அந்த மாதிரி வச்சு. இங்கே அது எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், வாழை இலை யூஸ் பண்ணுறேன். வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தேய்ச்சிட்டு, மாவு சூடாக இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கு சூடு பொருட்கள முடியலன்னா நீங்கள் கொஞ்சம் மாவை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் தட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் சூடாகவே எடுத்து தட்டுறேன். பூவர் சேலை எனக்கு இங்கே கிடைக்கல. ஓலையும் அந்த பனை ஓலையா அதுவும் எனக்கு கிடைக்கல. அதனால தான் வாழை இலையில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். அந்த இலை வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அந்த வாழை இலையோட வெந்து வரும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அப்படி தட்டிக்கோங்க. தண்ணி சைடில் தண்ணி வச்சுட்டு தண்ணி தொட்டிக்கிட்டு தட்டலாம். இல்லை உங்களுக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கொஞ்சோண்டு வச்சுட்டு எண்ணெயை தொட்டுக்கிட்டும் தட்டலாம். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கை பொறுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ரவுண்டாக அதை தட்டிக்கோங்க. தட்டிட்டு நடுவில் அந்த மாதிரி பூரணம் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுருங்க. வச்சு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த இலையும் கூட உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் முதல்ல வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி ஒட்டினா அந்த எண்ணெய் தடவுனதுனால என்ன ஆகும்னா அது அந்த இலையில் ஒட்டாது.
ஸோ அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ இலை எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இவ்வளோ பெருசாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க முடியாதனால நான் இதை வந்து மடித்து விட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு நான் கொழுக்கட்டை தட்டியிருக்கணும் அந்த அளவுக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இலையை இந்த மாதிரி நான் மடித்து அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் முதல்ல தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம வேக வைக்கலாம். நான் அது மாதிரி இந்த சைஸில் இலையெல்லாம் நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணதில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும், எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி மெலிசாக நீங்கள் தட்டினீங்கன்னா அது வெந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அவுட் சைடு லேயர் வந்து திக்காக இருக்காது. இந்த பூரணமும் இந்த மாதிரி பொல பொலன்னு இருந்தால் கூட அது வெந்து வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பூரணம். இப்போது இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரமே வேக விடணும். ஸோ தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றிக்குவாங்க பாத்திரத்தில். இட்லி மாதிரி சீக்கிரம் வேகாது. ஸோ இந்த இலையெல்லாம் பார்த்திங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மடித்து வச்சுருக்கேன். இதில் நான் ஜஸ்ட்டு மடித்து வச்சதோட சரி, நான் அதில் வேறு எதுவும் அதில் அந்த குச்சிலாம் வச்சு குத்திலாம் வைக்கல. ஸோ இந்த மாதிரி அடிக்கிறேங்க, அந்த ஆவி படுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல் அடிக்கிறேங்க. தண்ணி கொதிச்ச உடனே எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த ஆவி படுற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி அடுக்கி வச்சுருங்க. ஒரு தட்டு வச்சுட்டு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே ஆவியிலே வெந்துடும். தண்ணி அதனால தான் கொஞ்சம் நிறையா ஊற்ற சொல்கிறேன், ஏன்னா அது 10-15 நிமிஷம் வேகும். ஸோ நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா சீக்கிரம் அப்புறம் தெரியாது. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வேகணும். இப்போது திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லா ஆவி வந்து நல்லா அந்த இலையெல்லாம் பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நம்ம டார்க்கு அந்த க்ரீனாக இருந்தது இப்போ பேலாக மாறிடுச்சா. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வெந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சுட இருக்கிறனால நம்ம அப்படியே கை வச்சு எடுக்க முடியாது. அதனால் ஒரு இடுக்கி வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் சப்போஸ் உங்களுக்கு வேகலையோ அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்காக இது மாதிரி திருப்பி வைங்க. ஏன்னா இது வாழை இலை வேறு, கொஞ்சம் நம்ம அப்படி என்ன சொல்கிறது குருத்து இலையா அப்படி இல்லாமல் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே வேகணுங்கிறனால நான் எல்லாத்தையும் திருப்பி எடுத்து வைக்கிறேன். ஒரு சைடு இல்லாமல் இன்னொரு சைடு வேகணுங்கிறதுக்காக திரும்ப எல்லாத்தையும் அதே மாதிரி அடுக்கி அதில் வச்சுட்டு திரும்பவும் மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ ஒரு 5 to 8 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு அந்த இலையெல்லாம் பாருங்கள். இப்போ அந்த கலர் மாதிரி எல்லாம் அப்படியே அமுங்கிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் அடிக்கிறதுனா இப்போ அப்படியே அமுங்கி நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இது சுட இருக்கும்போது கை வச்சு எடுத்துடாதீங்க, ஆவி அடிச்சு கையில் வந்து அந்த ஸ்டீம் அது படும். அதனால் இந்த மாதிரி இடுக்கி வச்சு எடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும் இந்த இலையில். ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சுட எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் அது ஒட்டிக்கும் இலையில். அதனால் என்ன செய்யுங்க, நல்லா ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா இலையில் ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். சூடாகவும் சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப சூடு பொறுக்கிறவங்க சூடாகவும் சாப்பிடலாம். அந்த வாழை இலையோட வாசனையும் ரொம்ப நல்லா இருந்தது நான் இதில் ட்ரை பண்ணும்போது. மற்ற இலையை விட நீங்கள் வாழை இலை தான் இருக்குது அப்படிங்கும்போது இதோட வாசமும் அதில் சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த வாசனை. அந்த இலை கலர் எப்படி நம்ம போட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள். சுட எடுக்கும்போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒட்டும். ஸோ நீங்கள் அதை ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா அந்த இதெல்லாம் ஒட்டாது, அப்படியே எடுக்க வரும். பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது. இந்த இலை கலர் மாறிட்டு பாருங்கள். இதான் அப்படியே ஸ்டீம் எவ்வளோ சூடாக இருக்கும்போது நம்மளால் எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் அது ஒட்டிக்கும் இலையில். அதனால தான் கொஞ்சம் நல்லா ஆறினவுடனே கொஞ்சம் மெதுவாக எடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இலையிலேருந்து எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இல்லை இலையோடவே இருக்கட்டும் அப்படின்னா கூட நீங்கள் இலையோடவே வச்சுக்கலாம். அது வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்படும் போது இலையை பிரிச்சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள் இலையிலேருந்து எடுத்து வச்சுருங்க. அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ மெலிசா தட்டுறோமோ அந்த மெலிசா தட்டும்போது உள்ள பூரணம் வெளியில் தெரியும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சுவையான கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவசியம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.